ஆரம்பத்திலே நினச்சேன். ஏன்னா வந்து அரசியலுக்கு வர்றாங்கவும், அவனுக்கு ஏகப்பட்ட தடை. அணில் குஞ்சு, வவ்வால் குஞ்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்போவே தெரியும். எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கும்போது கண்டிப்பாக அவனுடைய வளர்ச்சி பெருசாக இருக்குன்னு நினச்சேன். எப்படி மக்கள் எவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? பல தடைகள். மக்கள் போட்ட ஒரே ஒரு ஓட்டு, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஓட்டு போட்டதுக்கே இந்த இதுன்னா, ஒரு வீட்டுக்கு 4-5 ஓட்டு விழுந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். 10 காரு சென்டரில் விஜய் காரு அப்படி கெத்தாக போகிறாப்புல, சைலன்ஸ் வச்ச காரு. அதாவது மக்கள் நினச்சா யாரை எங்கே வைக்கணும், கோபுரத்தில் வைக்கிறதும் பாதாளத்தில் வைக்கிறதும் மக்கள் கையில் இருக்குது. தேவையில்லாது. அதாவது நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க, நம்ம கடமையை நாம் சரியாக செஞ்சாலே போதும். மக்களுக்கே தெரியும். நல்லா போயிட்டுருக்க ஆட்சிக்கு புதுசாக ஒரு ஆள் எதுக்கு? நீங்கள் பண்ண வேலையால் 2 வருஷம் அரசியலில் வந்த உடனே முதலமைச்சர், சிஎம் எல்லாரும் ஒரே ஆளை பிடிச்சி அடிச்சிங்கன்னா, ஏன் நடிக்கிறவங்க சினிமா நடிகர் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா? அவர் ஒன்றும் யாருமே அவ்வளோ விமர்சனங்கள் வைக்கலையே. எத்தனையோ கட்சிங்க திட்டுறீங்க, அவர் ஒரு கட்சியோடு தான் போட்டி போட்டாப்புல. மற்ற உதிரி கட்சிகள்லாம் என்ன சவுண்டு, என்ன இது அட்ராசிட்டி, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. மக்கள் பவர் என்னன்னு பார்த்தீங்கல்ல. நீங்கள் யாரை தாழ்த்துனீங்களோ மக்கள் அவங்கள யாரும் தொட முடியாத அளவுக்கு உயரத்தில் உயர்த்தி வச்சிட்டாங்க பாருங்கள். இனி தொட்டு பாருங்கள் பார்ப்போம். அது தேவையில்லாத ஒரு இது. சிவனேன்னு விட்டுருந்தா நடக்கிறது நல்லபடியாக நடந்திருக்கும். தேவையில்லாமல் போட்டு பல பிரச்சனைகள், பல அவதூறுகள், பல அவமானங்கள். எங்கே போனாலும் தடை. இப்போ தடைலாம் நொறுங்கி போச்சா?